வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது என் சேனலில் நான் அப்லோட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ. என் பேர் வைஷ்ணவி. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அண்ட் நாங்கள் இப்போது எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கோம். ஸோ இங்கே நாங்கள் எந்த மாதிரியான ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த சேனலில் நீங்கள் இனி வரக்கூடிய வீடியோஸில் பார்க்க போகிறீங்க. என்னதான் நாங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம தமிழ் பாரம்பரியப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் இங்கே கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் என்னென்ன விஷயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், எந்த மாதிரியான ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் இனிமேல் வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லேயும் பார்க்க போகிறீங்க. ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு வீடியோ. ஸோ இதில் முன்ன பின்ன சில நிறைகள் குறைகள் இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் சேஞ்சஸ் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆல்வேஸ் வெல்கம். நான் கண்டிப்பாக அதை இனி வரக்கூடிய ஃப்யூச்சர் வீடியோஸில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் யூஷுவலாக மார்னிங் 4:30க்கெலாம் எழுந்துடுவேன். பாப்பா ஸ்கூல் போயிட்டுருக்கும்போது எனக்கு இந்த 4:30 டைமுக்கு எழுந்தால் தான் என்னால் ஒரு 7:30க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே பேக் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ இங்கே வெக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜூலை அண்ட் ஆகஸ்ட் 2 மந்த்ஸ் வெக்கேஷன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சம்மர் சீசன் ஹெவியாக இருக்கிற டைம், ரொம்ப பீக்காக இருக்கிற டைம். இங்கே ஒரு 10 மேலே நம்ம கிச்சன் போனோம் அப்படின்னா பயங்கரமாக வேர்த்து விறுவிறுத்து தான் வெளியில் வர முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஒர்க்குமே ஒரு 8 ஆர் 9 கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காக நான் வீக் டேஸை இப்போது ஸ்கூல் வெக்கேஷனாக இருந்தால் கூட நான் மார்னிங் 4:30க்கே முடிச்சிடுறேன். ஸோ எல்லா ஒர்க்கையும் கடன்னு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சன் ஒர்க்கை எல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு கொஞ்சம் மற்ற விஷயங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ துபாயில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அது கரப்பான்பூச்சி. ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஒர்க் எல்லாத்தையுமே நைட்டு கிளியர் பண்ணி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி நம்ம பாத்திரம்லாம் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி வச்சா மட்டும்தான் கொஞ்சம் கரப்பான்பூச்சிலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரி கரப்பான்பூச்சிக்கு மருந்து வச்சுடுவோம். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் ஒரு 1 ஆர் 2 டேஸ் வீட்டில் ஸ்டே பண்ண மாட்டோம். அண்ட் ஒன்ஸ் எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ஒர்க் நடக்கும். ஸோ இப்படி தான் நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நைட்டு ஃபுல்லாக பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மேக்ஸிமம் சம்டைம்ஸ் நானுமே பாத்திரத்தை போட்டுடுவேன். பட் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவோம். ஸோ மார்னிங் எழுந்ததுமே என்னோடய ஒர்க் ஏதாச்சும் டிவோஷனல் சாங் போட்டுட்டு தென் மிஷினில் துணி போட்டுறது தான். ஏன்னா நம்ம குக் பண்ணிகிட்ருக்க அந்த டைமில் இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஒன்ஸ் நான் குக் பண்ணி முடித்ததுமே நம்ம கரெக்டாக மிஷினில் துணியெல்லாம் ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்து காய போட்டுட்டு தென் நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்கலாம். ஸோ சில வருஷங்களுக்கு முன்னால் நான் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவருடைய வீடியோஸ் ஒரு முறை பார்த்தேன். ஸோ அப்போ அவங்க சொல்லியிருந்த ஒரு டிப்ஸு தான் இந்த சாதத்தில் நம்ம கருஞ்சீரகத்தை கிளி கட்டி போடுற கான்செப்ட். அது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கான்செப்டாக தெரிஞ்சுது. ஸோ அதிலிருந்து நான் இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம். மேக்ஸிமம் நான் சாதத்தை குக்கரில் தான் குக் பண்ணுறேன். ஒன்லி இந்த ரீசனால். ஏன்னா நம்மள நார்மலாக சாதத்தை வடிக்கிறோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம சாதத்தை வடிக்கும்போது அவ்வளவு தண்ணியும் வெளியில் வந்துடும். அப்படிங்கிறதுனால இந்த கருஞ்சீரகத்தோடைய எஃபெக்ட் அதிகமாக நமக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் சாதத்தை குக் பண்ணும்போது, அதாவது குக்கரில் வச்சு குக் பண்ணும்போது நான் இந்த கருஞ்சீரகத்தை கிளி கட்டி போடுற இந்த கான்செப்டை நான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த சாதம் இந்த மாதிரி குக் பண்ணும்போது கருப்பாக இருக்காதா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். கண்டிப்பாக இருக்கும். பட் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் இருக்காது.
ஒரு மைல்டான ஒரு பிளாக் கலர் வந்து அந்த கரிஞ்சீரகம் இருக்கிற அந்த ஏரியாவை சுற்றி ஃபார்ம் ஆகும். பட் ஓகே, ஒன்ஸ் நீங்கள் குக் பண்ணி முடிச்சதும் ஜஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே ஆல்மோஸ்ட் மிங்கிள் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் வந்து தெரிய போகிறது இல்லை. ஹவவர் உடம்புக்கு நல்லது அப்படின்னா நம்ம எப்படி இருந்தாலும் சாப்பிட்றது தான் ஒரு சரியான முறையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து கருணக்கிழங்கு, அதாவது எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் இதை சேனக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சேனக்கிழங்கு ஃப்ரை தான் நான் பண்ண போகிறேன். இதை வந்து கட் பண்ணதுக்கப்புறமும் மேலே வந்து பிளாக் கலர் டாட்ஸ்லாம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒன்ஸ் நம்ம கட் பண்ணி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நம்ம வேக வைக்க தான் போகிறோம். தண்ணி ஊற்றி புளி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து சில பேருக்கு இந்த கருணக்கிழங்கு உடம்புக்கு ஒத்துக்காது. நாக்கில் அரிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு ஃபீலும் வராது உங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக நீங்கள் உருளைக்கிழங்கு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்லாம். ஈவன் சொல்லப்போனால் உருளைக்கிழங்கை விட இந்த மாதிரி கருணக்கிழங்கு, சிறுகிழங்கு, குச்சிக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்குகள் வேறு வேறு டைப் ஆஃப் கிழங்குகள் சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது. இது ஒன் ஆஃப் த நாட்டுக்காயும் கூட. ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை குக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என் வீட்டில் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த டிஷ்னால் இது. நான் வந்து சம்டைம்ஸ் லெமன் ரைஸ் கூட இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை வச்சு கொடுப்பேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு மோர் குழம்பு செய்ய போகிறேன். ஸோ மோர் குழம்புல முருங்கைக்கீரையா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். உண்மையிலே இது இன்னும் அகெயின் ரொம்ப டேஸ்டியான எம்மியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஒரு கைண்ட் ஆஃப் ரெசிபி. முருங்கைக்கீரையை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா இன்னுமே வந்து அதை வந்து ஒதுக்கவே முடியாது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சாப்பிட்டுடுவாங்க. ஸோ எல்லாருக்கும், எல்லா குழந்தைங்களுக்கும் மேக்ஸிமம் பிடிச்சது வந்துட்டு தயிர் சாதம். ஸோ இந்த மோர் குழம்புல நம்ம தயிர் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ப்ளஸ் முருங்கைக்கீரையும் போடுறோம் அப்படிங்கிறதுனால இன்னும் ஆடட் பெனிஃபிட் தான். ஸோ எனக்கு அகெயின் எனக்கும் சரி பிள்ளைங்களுக்கும், என் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த டிஷ் இது. ஸோ வீட்டில் நான் அதிகமாக வந்து மண்சட்டி யூஸ் பண்ணுவேன். எந்த ஒரு மேக்ஸிமம் டிஷ்ஷஸ்க்கும் வந்து மண்சட்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஊர் பாரம்பரியம் ரிலேட்டடாக உள்ள எல்லா விஷயங்களையுமே வீட்டில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். சில விஷயங்கள் கிடைக்கும், சில விஷயங்கள் கிடைக்காது. கிடைக்கிற விஷயங்களை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ முருங்கைக்கீரையை எத்தனை பேர் இந்த மாதிரி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு அம்மா வந்து சின்ன பிள்ளைல இருக்கும்போதெல்லாம் வந்து எங்களுக்கு அப்படியே பறித்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை வாஷ் பண்ணலாம் மாட்டாங்க. பட் இங்கே வேறு வழி இல்லை, பேக்டு ஃபுட். ஸோ கண்டிப்பாக நம்ம அதை வந்து பேக் பண்ணி வரதுங்கிறதுனால நான் வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்னென்ன அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், கொஞ்சம் வெங்காயம் அண்ட் மஞ்சள் தூள், ஜீரகம், அவ்வளோதான். இவ்வளோ போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு தென் அதை நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ எல்லா கிழங்கையுமே நல்லா மசாலா தடவி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது தேங்காய் எண்ணெய் தான். ஸோ நான் வந்து என்னோடய சமையலில் மேக்ஸிமம் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை நீங்கள் பண்ணால் போதும். டீப் ஃப்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். பட் உங்களுக்கு ஆயில் கன்சம்ஷன் கம்மி பண்ணும் அப்படிங்கிற
எண்ணெய் இருக்கிறது இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். ஸோ நான் ஆப்வியஸ்லி முடிஞ்ச வரைக்கும் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணணும்னு நினப்பேன். அதனால் நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். அண்ட் நான் ஃபாலோ பண்ணுற இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், மார்னிங் கம்பல்சரி ஒரு ப்ரோபயோட்டிக் ஃபுட் எடுத்துக்கணும்னு நினப்பேன். ஸோ மேக்ஸிமம் ஈஸியஸ்ட் வே ஆஃப் ப்ரோபயோட்டிக் வந்துட்டு கஞ்சி தான், நம்ம பழைய சாதம். ஸோ அதனால் இப்போது எங்கள் வீட்டில் வந்துட்டு அதிகமாக பாலை விட அதிகமாக தயிர், மோர் இந்த மாதிரி குடிக்க தான் ஆசைப்படுவோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து நானே பால் வாங்கி ஊற்றி இந்த மாதிரி பாட்டிலில் தயிர் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்போ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நேற்று வச்ச சாதத்தோட மிச்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு, நீங்கள் அந்த சாதத்தோட கலரே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, லைட்டாக ஒரு பிளாக் கலர் தெரியும். ஸோ இதுவும் கரிஞ்சீரகம் சேர்த்த ஒரு சாதம் தான். ஸோ அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து நான் அதை பழைய சாதமாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தயிர் ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு, ஆக்சுவலி நான் அதில் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி போடுவேன். பட் ஆஃபீஸ்க்கு போகும்போது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டுட்டு போனால் வாய் ஸ்மெல் அடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணலை. இல்லாட்டி யூஸ்வலி சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணுவேன். ஸோ அது ரெடி பண்ணி அதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ மீன் டைம் இந்த கிழங்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை திருப்பி போட்டுட்டு அதுவும் வெந்துட்டு அப்படிங்கிறதுனால அதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேட்சுக்காக எண்ணெய் ஊற்றி அகெயின் நான் வந்து கிழங்கு போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த தோசை தவா பின்னால் ஒரு கதை இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, நான் வந்து மேரேஜ் ஆகி வந்த இங்கே ஃபர்ஸ்ட் டைமில் வந்துட்டு எனக்கு தோசைக்கல் வேணும், அப்போ இல்லை அப்படிங்கிறதுனால போய் வாங்க போனோம். அப்போ எங்களுக்கு அதை பற்றின எந்த ஐடியாவும் கிடையாது. ஆக்சுவலி எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி குக்கிங் பற்றி எதுவுமே தெரியாது, சமைக்கவே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் தோசை தவா எப்படி பார்த்து எடுக்கணும், அதை பற்றின எந்த ஒரு நாலேஜும் எனக்கு கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது பிளாக் கலரில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால் சரி ஓகே சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு ஏதோ ஒன்று பிளாக் கலரில் ஒரு தவா இருந்துச்சு, எடுத்தோம் வந்தோம், அவ்வளோதான். பட் உண்மையிலே சொல்லப்போனால் இப்போது வந்து நிறைய பேர் வந்துட்டு எண்ணெய் ஊற்றாமல் தோசை எடுக்கிற தவா வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. பட் உண்மைக்கும் என்னோடய தோசை தவா வந்து எண்ணெயே நான் யூஸ் பண்ண மாட்டேன். தோசை ஊற்றும்போது ஒரு நாள் நான் பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்கள். சுத்தமாக எண்ணெயே ஊற்ற மாட்டேன். பட் ரொம்ப சூப்பராக அது தோசை எனக்கு வரும். நான் வந்து அதை சொல்லலை, பார்த்து பார்த்து எடுக்காத ஒரு விஷயம். அதாவது இதை பற்றின நாலேஜே இல்லாமல் வாங்கின ஒரு தோசைக்கல். பட் அவ்வளோ சூப்பராக இது ஒர்க் பண்ணும். நான் வந்து மீன் பொரிக்கிறது, ஏதாச்சும் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணேன்னா எல்லாமே இந்த தோசைக்கல்லில் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, லைக் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தோசை ஊற்றும் போது தோசை ஒழுங்காக வராது. ஸோ வெங்காயம் தேய்க்கணும், அது பண்ணும், இது பண்ணும். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இதில் இந்த தோசைக்கல்லில் எல்லாமே செஞ்சுருக்கேன். பட் எனக்கு ஒரு நாள் கூட தோசை எனக்கு ஒழுங்காக வரலை, ஒட்டிட்டு வருது, கரெக்டாக வர மாட்டேங்குது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே எனக்கு இருந்தது கிடையாது. என்கிட்ட இருக்கிற வெசல்ஸ்லேயே ஒரு டாப் 1 அப்படின்னா இந்த தோசை தவா தான் நான் சொல்லுவேன். விச் இஸ் நான் டோட்டலி சுத்தமாக இதை பற்றின நாலேஜே இல்லாமல் வாங்கின ஒரு ப்ராடக்ட். பட் இன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா இந்த தோசை தவா தான். அண்ட் ஹெல்த்துக்காக நான் ஆட் பண்ணுற இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து இந்த குக்கும்பர் அண்ட் கேரட் சாலட். ஸோ எப்போவுமே எவ்ரிடே மார்னிங், அதுவும் எஸ்பெஷலி ஒர்க்கிங் டேஸில் கம்பல்சரி நான் இந்த சாலட் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த சாலட் சாப்பிட்டுட்டு, அதாவது எந்த ஒரு மீலுக்கும் முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னால் நம்ம இந்த சாலடை சாப்பிட்றதுனால நம்மளுடைய சுகர் வந்து டக்குன்னு ஹைக் ஆகாது. ஸோ இது உங்களுக்கே தெரியும், இதெல்லாமே ஃபைபர் கண்டென்ட்டு. ஸோ ஃபைபர் அதிகமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது நம்மளுடைய சுகர் லெவல் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதிகமாக சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க வந்துருமோ அப்படின்னு என்ன மாதிரி பயப்படுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டிப். நான் இதை ரொம்ப வருஷமாக இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்.
நார்மல் கத்தியிலேயே கட் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த இந்த நைஃப் வச்சு கட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாகாக கட் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஷேப் அந்த லுக் வச்சே அவங்க வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ என் குழந்தைங்களும் அதே மாதிரி தான். டச்சுட் அவங்க இன்ன வரைக்கும் ரொம்ப நல்லாவே சாலட் ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது இன்னுமே ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ லீவில் என் பாப்பா வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என் பாப்பா லீவில் இருந்தாலுமே நான் ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவளுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஸோ வந்து ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுனால எதர் வந்து ட்ராயிங் பண்ணுவாள், இல்லை வந்து பியானோ ப்ளே பண்ணுவாள். ஏதோ ஒரு ஒர்க்கு ஏதாச்சும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்துக்குவேன். இங்கே குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்டில் பிள்ளைங்களாம் மற்ற பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்க கூடயும் கொஞ்சம் நேரம் போய் விளையாட போவாள். ஸோ ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ வாஷ் பண்ணி துணியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ண போட்டுட்டோம் அப்படின்னா எல்லா வேலையும் இன்றைக்கி முடிஞ்சுது. ஸோ மார்னிங் எழுந்ததுமே நான் வந்து செடிக்கு தண்ணியும் ஊற்றிடுவேன். ஸோ அதனால் இனிமேல் அது தண்ணி ஊற்ற தேவையில்லை. இங்கே பயங்கர ஹாட். என்னால் வெளியில் வச்சு ஃபுல் கிளாத்தையும் வந்து ட்ரை பண்ண முடியல. ஸோ உள்ள ஸ்டாண்டை எடுத்துகிட்டு போய் எல்லா கிளாத்தையும் போட்டுட்டு அகெயின் நான் இப்போ வெளியில் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ சுத்தமாக முடியல, பயங்கர ஹாட்டு. என்னால் மேனேஜ் பண்ணவே முடியல. ஸோ ஒரு வழியாக எல்லா கிளாத்தும் போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.